வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தாவூத் இப்ராஹிம் இவர் இப்போ ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு. இவருக்கு கொரோனா பரவிருக்கலாம்னு ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா ஏதோ தாக்குதல் நடத்திருக்காங்க அவர் சார்ந்து, அதனால தான் அவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இன்னொரு தரப்பு, மூணாவது தரப்பு பார்த்தீங்கன்னா விஷம் கொடுத்துறாங்கப்பா இப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். யார் தெரியுதா? டானுக்கெல்லாம் டான்னு இப்போ வரைக்கும் பாதாள ராஜ்ய நபர்கள் இருப்பாங்களே, அவங்க மத்தியில் புகழப்பட்டு இருக்கவர் தான் இவர் தாவூத் இப்ராஹிம். தாவூத் பாய்ன்னு சொல்லலாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பேற்பட்டவர் இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்னு அறிவிக்கப்பட்டவர் இவர் தான். பயங்கரவாதிகளோடு தொடர்பு கொண்டு இருக்கவர்னு சொல்லப்படுறவரை இவர் தான். பாதாள நிழல் உலகம் இருக்குல்ல, இதோட மிகப்பெரிய தாதான்னு வர்ணிக்கப்பட்டு இருக்கிறதும் இதே நபர் தான். ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பையங்க இவர். அப்பேற்பட்டவர் தான் இவ்வளோ பேரை சம்பாதிச்சு வச்சுருக்கார். 1993 மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் இருக்குல்ல, அதோட நேரடியாக தொடர்பு பட்டவர்னும் இவர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அப்பேற்பட்ட தாவூத் இப்ராஹிம் எங்கே இருக்காருன்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா பாகிஸ்தானில் தான் இருக்காரு அப்படின்னு அடித்து ஒரு பதிலும் கொடுக்கப்பட்டு இருக்கு. கடந்த ஜனவரி மாதம் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம NIA இருக்குல்ல, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இவங்க கிட்ட தாவூத் இப்ராஹிமோட சகோதரியோட பையன் ஒருத்தர் இருக்கார், அவர் பேசியிருக்காரு. இட் மீன்ஸ் வாக்குமூலம் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன விஷயங்கள்லாம் சொன்னார்னா, தாவூத் பாய்க்கு 2வது திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்ச கையோடு இந்த பாகிஸ்தானில் இருக்க கராச்சி பகுதி இருக்குல்ல, அங்கேயே அவர் தங்கிட்டார், செட்டில் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ NIAக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடச்சிருச்சு. இன்னும் இப்போ தாவூத் இப்ராஹிம் உயிரோடு தான் இருக்கார், கராச்சியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட இன்னொரு தகவல் கூடுதலாக கசிஞ்சது பார்த்தீங்கன்னா, இந்த கராச்சி ஏர்போர்ட் இருக்குல்ல, அது முழுக்க தாவூத் பாயோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். இன்னொரு தகவல் வெளியாச்சு. இந்த வருஷம் கடந்த ஜனவரி மாதம் வெளியான இந்த தகவல் இருக்குது பார்த்தீங்களா, இது சார்ந்த விசாரணை இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு தகவல் தீயாக பரவிக்கிட்டு இருக்கு பாருங்க, இது எங்கேருந்து ஓப்பன் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் உலகம் முழுக்க இந்த தகவல் இப்போ பெருசாக பேசப்பட்டு இருக்கு. அப்பேற்பட்ட தகவல் என்னென்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். ஒரு அன்னோன் மேன், அதாவது யாருன்னே தெரியாத ஒரு நபர் தாவூத் இப்ராஹிமுக்கு விஷம் கொடுத்துட்டாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, விஷம் கொடுத்துட்டாரு. ஸோ இதனால் தாவூத் இப்ராஹிம் கராச்சியில் இருக்க ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காரு. அவர் இப்போ அட்மிட் பண்ணப்படலை, 2 நாட்களுக்கு முன்னாடி அட்மிட் பண்ணப்பட்டார். அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறதா இந்த தகவல் வெளியாச்சு. தாவூத் அவர்கள் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுற அந்த தளம் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த தளம், அங்கே அந்த ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா வேறு நோயாளிகள் யாருக்குமே அனுமதி கிடையாதான். டாக்டர்ஸ் அண்ட் தாவூத் இப்ராஹிமோட ரிலேட்டிவ்ஸ் இவங்களை தவிர்த்து வேறு யாருமே அங்கே இருக்கவே கூடாதான். அந்த அளவுக்கு புரோட்டோக்காலை ஃபுல்லாக டைட் பண்ணியிருக்காங்களாம் தாவூத் இப்ராஹிமுக்காக. இந்த தகவலை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை போலீஸார் இருக்காங்களே, அவங்க இப்போ வரைக்கும் தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்தியாவில் இருக்க தாவூத் இப்ராஹிமோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களே, அவங்க வரைக்குமே கேட்டுட்டு இருக்காங்களா. ஆனால் இன்னும் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படலை. இந்த தகவல் மட்டும் உறுதியாச்சுன்னா எப்பேற்பட்ட விஷயமா இருக்கும் பாருங்கள். இந்த நேரத்தில் சோஷியல் மீடியா முழுக்கவும் பார்த்தீங்கன்னா பல பேரும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்க முதல் குற்றவாளி இவர் தான். அப்பேற்பட்ட நபரை யாரோ ஒருத்தர், அடையாளம் தெரியாத ஒருத்தர் விஷம் கொடுத்துருக்காரு, ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்காருன்னா தேங்க்யூ அன்னோன் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இந்த போஸ்ட்டை பயங்கரமாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா முழுக்கவே. அதுவும் யாருப்பா அந்த அன்னோன் மேன் அப்படி இப்படின்னு பல கேள்விகளையும் அடுக்கிக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ் எல்லாருமே. இதுக்கு மத்தியில் இந்த ஒரு ஃபோட்டோவும் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அஜித் தோவல் அவர்கள் இருக்காங்களே, இவர் ஒரு பக்கம் அமர்ந்திருக்கா மாதிரியும் இன்னொரு பக்கம் ஒரு இருக்கை காலியாக இருக்கா மாதிரியும் இந்த ஃபோட்டோ. அதாவது அந்த அன்னோன் மேன்னு சொல்லப்படுதுல, யாருன்னு தெரியாத அந்த மகராசம் புண்ணியவான், அவர் கூட அஜித் தோவல் ஒரு ரகசிய மீட்டிங் போட்டதாக சொல்லிட்டு இந்த படத்தை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கற்பனையோட உச்சம். இந்த நேரத்தில் மக்கள் சில மிக முக்கியமான விஷயங்கள், தாவூத் இப்ராஹிம் அவர்கள் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவரோட உருவப்படம் முதல்ல எப்போ வெளியே வந்துச்சு, எந்த ஈவெண்ட் சார்ந்து வெளியே வந்துச்சு? ஆக்சுவலாக அது கிரிக்கெட் மேட்சுங்க. அந்த மேட்ச் எது, இதை பற்றி பார்க்க போகிறோம். தாவூத் அவர்கள் சார்ந்து இந்திய அரசு முழுமையாக திரும்பினாங்களா அகென்ஸ்டா, இது எப்படி நடந்துச்சு, இதை பற்றியும் பார்க்க போகிறோம். NIA இவர் மேலே எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும், இப்படி பல விஷயங்களை முழுக்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் எதுக்காக சோஷியல் மீடியா முழுக்கவும் தாவூத் இப்ராஹிம் அப்படின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்குன்ற உண்மை உங்களுக்கு புரியும். கிரிக்கெட் மேட்ச், இன்னொரு பக்கம் சினிமா படங்கள். இவருக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயம். நம்ம இந்தியர்களுக்கு அது 2 ரொம்ப பிடிக்கும். இவருக்கும் ஆஃபீஸ் எங்கே தான் பிறந்தாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நாமெல்லாம் ரசனையோடு அது பார்ப்போம். ஆனால் இவர் பணம் பண்ணுறதுக்கான ஒரு இடமா பார்த்துருக்காரு. இந்த கிரிக்கெட் போட்டிகள் அப்போ சூதாட்டம் நடக்கிறத நம்ம இப்போ செய்திகள் கேள்விப்படுறோம்ல, இந்த சூதாட்டத்தை இந்திய கிரிக்கெட் சார்ந்து முதல்ல அறிமுகப்படுத்தின புண்ணியவான் வேறு யாரோ இல்லை, தாவூத் இப்ராஹிம் தான். அந்த காலகட்டங்களில் கிரிக்கெட் மேட்ச் ஃபிக்ஸிங்கை பேஸ் பண்ணி நிறைய பைசா பார்த்துருக்காருங்க.
இதில் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா அந்த மைதானத்தில் ஒரு பார்வையாளராக அமர்ந்தபடியே விஐபி லான்ச்சில் அமர்ந்தபடியே அங்கேயே ஃபுல்லாக ஃபோனில் பேசினபடியே எல்லா மேட்ச் ஃபிக்ஸிங் ரிசல்ட்டையும் ஃபைனல் பண்ணுவார். இதுதான் இந்த பாலுக்கு இவ்வளோ ரன்னு, இந்த ரன் எடுத்தால் இவ்வளோ அமௌண்ட் எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி அது மூலமாக பிஸ்னஸை ஸ்டேடியமில் உட்காந்து பண்ணியிருக்காரு. இவ்வளோ விஷயத்தை பார்த்துருக்காப்புல. அதுவும் இது சார்ந்த ஃபோட்டோஸ் அடிக்கடி வெளியே வரும். ஆனால் யாரும் பெருசாக ஆக்ஷன் எடுக்கவும் முடியாது, இவரை பகைக்கவும் முடியாது. அப்போ அப்படி தான் நிலமை இருந்துச்சு. இவர் மற்ற போட்டிகளை கூட பெருசாக கேர் பண்ண மாட்டார். இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கு இடையில எப்பப்பெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பிக்குதோ அப்பப்பெல்லாம் மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்றது இவர் மூலமாக வேற லெவலில் கொடி கட்டி பறக்குமா. அப்போ வர்ற ஃபண்டு இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே போயிட்டு வெளியே வர ஃபண்டு, அதை வச்சு ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணலாமாங்க. அதில் ஃபண்டு உள்ளே ஃபுல்லாக இருக்குமா, இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா. இவர் நிறைய மேட்சஸை டேரெக்டாக போய் பார்த்துருக்காருல. இதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபோட்டோவை பற்றி பேசியாகணும். ஷார்ஜாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இதுதான். ஓ, தாவூத் இப்ராஹிம்னா இப்படி தான் இருப்பாரா, இவர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு மக்கள் எல்லாருக்கும் தெரிய வந்தது அந்த ஷார்ஜாவில் நடந்த அந்த ஒரு போட்டியின் அப்போ தான். அதில் அவரோட தோரணையை பார்க்கணுமே, அல்டிமேட்டாக இருக்குங்க. இது ஒரு பிசிசி அஃபிஷியல் அங்கே இருந்து ஒரு மேட்சை பார்த்தா எப்படி இருக்கும் தோரணை, அது மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து சினிமாவுக்கு வாங்க. இந்த பாலிவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் சோர்ஸாக பல ப்ரொடியூசர்ஸ்க்கும் கண்ட கடவுளாக திகழ்ந்தவர் தாவூத் இப்ராஹிம். இந்த டி கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி நிறைய பாலிவுட் படங்களுக்கு இவங்களே பணத்தை கொடுத்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம். இதை ஒரு பெரிய பிஸ்னஸாக பார்த்துருக்காங்களாம். இதில் அவங்க பெருசாக பணத்தை எடுக்கலை, ஆனால் அந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்காங்களே அவங்க எல்லாரையும் தன் கிட்ட ஈர்க்கிறதுக்கு ஒரு டூலாக அவர் பயன்படுத்தியிருக்காரு தாவூத் இப்ராஹிம். அதோ ஒரு சில குற்றச்சாட்டுகளை எழும்பிச்சாங்க. அனில் கபூராக இருக்கட்டும், சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான், இவங்க எல்லாருமே தாவூத் பாய் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. இவங்க அதாவது நட்சத்திரங்கள் இருக்காங்களா, உச்ச நட்சத்திரங்கள், இவங்க சொல்கிறதா ரசிகர்கள் கேட்பாங்க. அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் பாஸ் எங்கள் கேங் லீடர் தாவூத் பாய் தான் அப்படின்னு பாலிவுட் முழுக்கவே பேசுகிற அளவுக்கு ஃபண்டு இன்ஃப்ளோ அந்த இண்டஸ்ட்ரியில் அதிகமாக கொடிச்சுது. இப்பேற்பட்ட குற்றச்சாட்டு ஒரு பக்கம் எழுந்தாலும் அந்த உச்ச நட்சத்திரங்கள் அவங்க வேலையை பாட்டுன்னு பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. இதில் ஒரு ஃபோட்டோ தான் வெளியாகி பயங்கரமாக வைரல் ஆச்சுங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட புகைப்படம். இந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் மந்தாகினி இருக்காங்களே, இவங்க கூட நம்ம தாவூத் பாய் இருக்கா மாதிரி ஃபோட்டோ தான் வெளியாக இருந்துச்சு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியாக அது இருந்துச்சு. ஓ, அப்போனா வெளியில் எல்லாருமே அசம்ஷனாக சொல்லிட்டு இருந்ததில் உண்மையா, அப்போ ஒட்டுமொத்த பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியும் இவர் கைவசமாக இருக்க போல இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. கை வைக்கிற இடத்தெல்லாம் காசு பார்த்துக்கிட்டு இருக்காரா, இது இன்னும் இருக்கு பத்தலைங்க, இன்னும் அதிகமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆயுத கடத்தலுக்காக இவங்க வேற கப்பல்களை நம்பி இருந்தாங்க. நம்ம அப்படிலாம் நம்ப வேணான்னு சொந்தமாக கப்பல்களை வாங்கி அதுலேயே ஆயுதங்களை வச்சு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இல்லீகலாக கொண்டு போகிற வேலையை ஆரம்பித்து அதுலேயே நல்ல கல்லா கட்டினாங்க. நேபாளத்தில் ஒரு ஆயுத தொழிற்சாலையவே கட்டிட்டாங்க. இதெல்லாம் யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஒரு வெப்பன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியை வேற நாட்டில் உருவாக்கி இருந்தார். அதுலேருந்து நிறைய ப்ரொடக்ஷனை பண்ணி அதுலேயும் இல்லீகலாக காசை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஒரு சம்பவம் நடக்குது, அதில் இவரோட பேர் அடிபட்டுச்சு, அவ்வளோதான். இவர் இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகிற மாதிரி மாறிடுச்சு. இந்தியாவில் இருக்கிறப்ப என்கவுண்டர் லிஸ்ட்டில் ஒரு பேர் வந்துச்சு, அதனால் துபாய்க்கு போனாப்ல. துபாயிலிருந்து அவர் எதுக்காக இன்னொரு பகுதிக்கு போனார்ன்றதை நான் போக சொல்கிறேன். 1993 மும்பை தொடர் குண்டுவெடிப்பு இந்தியாவில் அரங்கேற்றப்படுது. நம்ம இந்திய வரலாற்றிலேயே மோசமான கருப்பு பக்கங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பேஜ் இதுதான், மும்பை தொடர் குண்டுவெடிப்பு. அவ்வளோ கொடூரமானது. இதில் இவரோட 2 கரங்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த சோட்டா ராஜன், சோட்டா ஷக்கில்னு. சோட்டா ஷக்கில் பேர் பெருசாக வளம் வருது வெளியே. அதுவும் சோட்டா ராஜன் பார்த்தீங்கன்னா மிகுந்த மதப்பற்றாளர். இந்த விநாயகர் சதுர்த்திலாம் வந்துச்சுன்னா ஊர்வலத்தை அவர் வாலண்டியராக பெருசாக நடத்துவாராம். அந்த ஒரு மதப்பற்றாளர். அப்படி இருக்க இவங்களோட பேர்லாம் உள்ள வரவே அல்டிமேட்டாக தாவூத் இப்ராஹிம் பேரில் போய் முடியுதுங்க. ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா இந்த குறிப்பிட்ட தாக்குதல் நடத்துறதுக்கு நிதி உதவி பண்ணது தாவூத் இப்ராஹிம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அட்டாக்கோட மாஸ்டர் மைண்டு தான் அவர் தான் ஒரு முத்திரையே குத்திடுறாங்க. ஸோ இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுருச்சு தாவூத் இப்ராஹிம் தேடப்படும் குற்றவாளி, முதன்மை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்கொய்தா பயங்கரவாத அமைப்பு இருக்குல்ல, அவங்க கூட ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவுல இவர் இருக்காருன்ற விஷயம் வெளியே வருது. இந்த விஷயம் தெரிஞ்சதை உலக நாடு எது முதல்ல ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக கரெக்ட், அமெரிக்கா. அமெரிக்காவுடன் என்ன பண்ணிட்டாங்க, 2003 வருஷம் சர்வதேச பயங்கரவாதியா தாவூத் இப்ராஹிமை அறிவிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இந்திய அரசு, இன்னொரு பக்கம் அமெரிக்க அரசு. இது பத்தாதுன்னு இன்டர்போலோட வாண்டட் லிஸ்ட்டில் டாமினண்ட்டாக சேர்க்கப்படுறாரு. இவர் தான் முதல்ல தேடப்படுற நபர்ன்ற மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி பெரிய பெரிய வல்லரசு நாடுகளாக இருக்கட்டும், இன்டர்போலாக இருக்கட்டும், எல்லாமே தாவூதை வலை வீசி தேடிக்கிட்டு இருந்துச்சு. 2011 வருஷம் அந்த ஃபோர்ப்ஸ் இதழில் ஒரு பட்டியல் வெளியாச்சு. இந்த உலகத்தோட டாப் 10 பயங்கரவாதிகள் யார் யாருன்னு சொல்லிட்டு. அதில் 3வது இடம் வேற யாருக்கும் கொடுக்கப்படலை, தாவூத் இப்ராஹிம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. உலகத்திலேயே 3வது பெரிய பயங்கரவாதின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுங்க, இந்தியாவில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் தாவூத் இப்ராஹிமுக்காக வேலை செய்யறதுக்கு நிறைய ஸ்பை இருந்தாங்களாம். கவர்மெண்ட் என்ன ஸ்பை வச்சிருக்கிறது,
இவர் வச்சிருந்த ஸ்பைலாம் வேற லெவலில் இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ எண்ணிக்கை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதில் முக்கால்வாசி ஆட்கள் இவரோட ஆட்களாக மட்டும்தான் இருப்பாங்களாம். அதாவது பிளாட்டா போமோ, இந்த ஃபேமஸான டைலாக் ஆக்சுவலாக இந்த பேப்லோ எஸ்கோபார் சொல்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அதான் உனக்கு வெள்ளி வேணுமா, பணம் வேணுமா, இல்லைனா துப்பாக்கி தோட்டா லெட்டு வேணுமா, இதுதான் அதுக்கான அர்த்தம். இதே ஃபார்முலா தான் இவரோட வாழ்க்கையிலையும். தாவூதை அனுசரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காசு, அனுசரிக்கல எதிர்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மரணம் மட்டும்தான். இதை ஃபுல்லாக சொல்லியே இந்தியாவில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஆட்களையும் வளைச்சிருக்காரு. ஸோ இதனால தான் இவரை பற்றின ஏதாவது ஒரு விஷயம்னாலும் முதல்ல அவரோட காதுக்கு போயிடுமா. இங்கே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் சொல்லிடுவாங்களாம். அவர் உஷாரானதுக்கு பிற்பாடு தான் ஆக்ஷன் எடுக்கப்படுமா. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் இவ்வளோ வருஷம் ஆகியும் கண்டுபிடிக்க முடியல, கூட்டு வரவும் முடியல, இங்கே விசாரணைக்காக கூட கூட்டு வர முடியல. கிட்டத்தட்ட 44 ஆண்டுகளாக உளவுத்துறை திணறிக்கிட்டு இருக்கு, மாற்று கருத்தே இல்லை. எப்படிப்பா இது சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னொரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் என்கவுண்டர் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ரவுடியவோ இல்லைனா ஒரு பெரிய ஒரு பயங்கரவாதியவோ என்கவுண்டர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் தாவூத் இப்ராஹிம் அவர்கள் காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாவூத் இப்ராஹிமுக்கு எந்தெந்த கேங்கில் எதிரி கேங்காக இருக்கோ அந்த கேங்கில் இருக்கிறவங்கள போலீஸ் அஃபிஷியல்ஸ் பல பேர் என்கவுண்டர் பண்ணுவாங்களாம். தாவூதுக்காக என்கவுண்டர் இதுவோ நடந்திருக்கு. இதெல்லாம் ஏதோ நான் சும்மா வெளியான தகவல் அடிப்படையில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இவர் சொல்லியிருக்காருங்க இந்த விஷயத்த. சாதாரண நபர் கிடையாதுங்க. மும்பையோட முன்னாள் போலீஸ் கமிஷனர். இவரை விட இந்த விஷயத்தை பற்றி யாரால உண்மையை சொல்ல முடியும்? இவர் பேரு எம்என் சிங். இவரோட தடவை ஒரு டிவி இன்டர்வியூல கலந்துக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ நிறைய விஷயங்களை ஓப்பனாக பேசியிருந்தாரு. அப்போ பேச்சுவாக்கில் பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிமை பற்றி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அப்போ ஒரு விஷயத்த சொன்னாருங்க. அதாவது அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, நான் வெட்கக்கேடான ஒரு உண்மையை ஒத்துக்க விரும்புகிறேன்னு சொன்னார். எப்பேற்பட்ட ஒரு பதவியில் இருந்தவர் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு அப்புறம் மேலதிகமாக சொல்ல ஆரம்பித்தார். இது போல் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கு இருக்குல்ல, அதை நான் விசாரித்தேன். அந்த டைமில் 2 முக்கியமான போலீஸ் ஹையர் அஃபிஷியல்ஸு தாவூதோட ஆட்கள் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். சரி இவங்க 2 பேரோட நின்றோம் அப்படின்னு நான் பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாதி பேர் கிட்டத்தட்ட அவருக்கு சப்போர்ட் பண்ணவங்கள தான் இருக்காங்க, அவர் சொல்கிற வேலையை செய்கிறவங்கள தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப என்னால் என்ன நடக்குதுன்னு கிரகிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் ஓப்பனாக சொன்னார். அது மட்டுமா, தாவூத் இப்ராஹிம் இந்தியாவுக்குள்ளே வர்றதை இங்கே இருக்க முக்கியமான அரசியல்வாதிகளை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னார். எதுக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்போ அவர் எதை நம்ம சொன்னார், அவர் மட்டும் இங்கே வந்தாருன்னா பெரிய பெரிய புள்ளிகள்லாம் மாட்ட வேண்டியது இருக்கும், அதனால் அவர் இங்கே வர்றதை அவரை விரும்பலை, இங்கே இருக்கிற முக்கியமான அரசியல் பிரமுகர்களை விரும்பலைன்னு எம்என் சிங் அப்போவே சொல்லியிருந்தார். இதோட சொல்லி நிறுத்தலைங்க. இன்னொரு விஷயத்தை ஓப்பன் பண்ணாப்புல. அதாவது இந்தியர்களில் ஒரு சிலர் நம்பிக்கிட்டு இருக்காங்க தாவூத் இப்ராஹிம் திரும்ப இந்தியாவுக்குள்ளே வரப்போறாருன்னு சொல்லிட்டு. அப்படி நம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. ஏன்னா அவர் வராமல் இருக்கிறது நான் என்ன காரணம்னு சொல்லிட்டேன். அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வரவே மாட்டார்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னார் எம்என் சிங். ஓகே, நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி இவங்க இரட்டை கோபுர தாக்குதல் இருக்குல்ல, அமெரிக்காவில் நடந்தது பாருங்க, இப்போ வரைக்கும் ஒரு ஆறாத வடுவாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் நிறைய தியரிஸ்லாம் இருக்குது. அது யார் நடத்தினாங்கன்றதுல ஒரு பெரிய தியரி இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மை. அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிற்பாடு தாவூத் இப்ராஹிமை பற்றி அமெரிக்கன் கவர்மெண்ட் ரொம்ப தோண்டி துருவ ஆரம்பித்தாங்க. இவர் யார் என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே கடைஞ்செடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தாவூதோட பாஸ்போர்ட் நகல் ஒன்று கிடைக்குது, அவரோட அப்போதைய புதிய புகைப்படங்கள் அப்படின்ற ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய கையில் கிடைக்குது. இது எல்லாத்தையும் வச்சு அதிகாரிகளை உறுதிப்படுத்திட்டாங்க, தாவூத் இப்ராஹிம் துபாயில் கிடையாது, பாகிஸ்தானோட கராச்சி பகுதியில் இருக்கான்ற விஷயத்தை உறுதிப்படுத்துறாங்க. இது ஏதான் இப்போ இருக்க நம்ம இந்திய அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு, தாவூத் இப்ராஹிம் இருக்கிற இடம் பாகிஸ்தான். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஊட்டி வளர்த்து இந்தியாவுக்குள்ள அட்டுழியங்களை நடத்துறதுக்காக அனுப்பி விட்டுக்கிட்டே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்கள. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆரம்ப புள்ளி வச்சது தாவூத் இப்ராஹிம் தான். பாகிஸ்தானுக்கும் தாவூத் அவர்களுக்கும் பெரிய தொடர்புங்க. இதில் மாற்று கருத்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருங்க போய் செட்டில் ஆனதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் அவர் முழுமையாக நம்புற நாடு பாகிஸ்தான் சொல்லிட்டு. தாவூதோட மகள் இருக்காங்கள, மஹ்ரூக் இப்ராஹிம், இவங்களை பாகிஸ்தானோட முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஜாவித் மியாண்டட் இருக்கார்ல, இவரோட பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடினவரோட மகனுக்கு தன்னோட மகளை கொடுத்திருந்தாரு. அப்போ பாகிஸ்தானியர்கள் இவர் எந்த அளவு நம்புறாருன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த ஒரு கியூரியஸான கேள்வி மனசில் வந்திருக்கும், அவருக்கு ஒரே ஒரு பொண்ணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க, அவருக்கு மொத்தம் 4 குழந்தைங்க, இல்லை 3 மகள்கள், ஒரே ஒரு மகன். இவரோட வாரிசுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு மகன் மட்டும்தான். அந்த ஒரே ஒரு வாரிசோட பேர் மொயின் இப்ராஹிம். இவர் ஆக்சுவலாக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அப்பாவோட பிஸ்னஸுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காப்புல. அப்பாவோட பிஸ்னஸ் உங்களுக்கே தெரியுதுன்ட்டு அதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா ஒரு பெரிய தொழிலதிபரோட மகளை தன்னோட மகனான மொயினுக்கு தாவூத் இப்ராஹிம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தாவூத் இப்ராஹிமே நினச்சி பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக அரங்கேறிச்சு அவரோட பையனால். மொயின் என்ன பண்ணுறாரு, நான் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு, இதனால் எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு
31வது வயதுல மத போதகரா மாறிட்டார். 2017 மத போதகரா மாறின அவருக்கு பாகிஸ்தான்ல இருக்க ஒரு சின்ன பள்ளிவாசலுக்குள்ள சேவையாற்றும் பொறுப்பு வழங்கப்படுதுங்க. அவர் இப்ப வரைக்கும் ஒரு சின்ன வீட்டில் வசிச்சபடியே எல்லா விதமான ஆடம்பரங்களையும் திறந்துட்டு கடவுள் எனக்கு பணித்த இந்த பணியை மட்டும் தான் செய்வேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா யாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், எப்பேற்பட்ட ஆளுன்னு. ஆனால் அவரோட பையன் பார்த்தீங்களா, தான் பண்ணது தப்புன்னு நினச்சி மனம் தெரிந்து பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே ஓரமாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் குழந்தைங்க இருக்காங்க, அவரோட மனைவியும் இருக்காங்க. இவரோட லைஃப் அப்படியே ஒரு பக்கம் போயிடுச்சு. ஆனால் தாவூத் இப்ராஹிமுக்கு இதில் பெரிய ஏமாற்றம்ங்க. தன்னோட வாரிசை அடுத்து இப்படி வரணும் அப்படி வரணும் நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் கடைசியில் இந்த பக்கம் போகவே அவரை விட்டுட்டாரு. ஏன்னா இவருக்கும் இறை பக்தி அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லப்படுச்சு, யாரு தாவூத் இப்ராஹிம் அவர்களுக்கும். ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான். தாவூத் இப்ராஹிம் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவர் எப்படி இவ்வளோ பெருசாக வந்தார்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்டேட்டையே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ஐஏ அமைப்பு இருக்குல்லங்க, தேசிய புலனாய்வு அமைப்பு, அவங்க ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை வெளியிட்டதுனால தான் நானும் தாவூத் இப்ராஹிமோட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இந்தியாவுக்குள்ள ஒரு பயங்கரவாத குழுவை தாவூத் இப்ராஹிம் அமைச்சிருக்காரு. ஆயுத விற்பனை, கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடுறது, போதைப் பொருட்கள் கடத்தல், இது எல்லாத்தையும் அந்த ஒரு குழு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானோட ISI புலனாய்வு அமைப்பு இருக்குல்ல, இந்த அமைப்பு தான் தாவூத்துக்கு முழுக்க முழுக்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறதாவும் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த நம்ம NIA இப்போ சொல்லியிருக்கு. ஓகே, நாட்டோட பாதுகாப்புக்கு இப்போ மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது உண்மையாயிடுச்சு. இந்த நேரத்தில் தாவூத் இப்ராஹிம் பற்றி யாராவது தகவல் தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும்னு NIA அறிவிச்சிருக்கு. அண்ட் தாவூதோட கூட்டாளிகள் இருக்காங்களே, இவங்களை பற்றி யாராவது தகவல் கொடுத்தாலும் அவங்களுக்கும் அந்த கூட்டாளிகளோட கிரைம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பரிசு வழங்கப்படும் NIA சொல்லியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைகர் மேமன், அனீஸ் அண்ட் ஜாவேத், இவங்களை பற்றி யாராவது துப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு துப்புக்கு 15 லட்சம் ரூபாவாம். அறிவிச்சிருக்கிறது நம்ம NIAவே டைரெக்டாக அறிவிச்சிருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இப்போ வெளியே இருக்கிற தகவல், இவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு அன்னோன் மேனால், அதோட ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா வெளியே இருக்க அந்த உறுதிப்படுத்தப்படாத தகவல். இது ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதுலேயும் அதிகாரிகளோட பங்களிப்பு எதனா இருந்திருக்குமோன்னு பல பேர் சந்தேகம் தெரிவிப்பாங்க. ஏன்னா அந்த காலிஸ்தான் விவகாரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், என்னென்ன கலைபுரம் நடந்துச்சு. ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இடையில எவ்வளோ பெரிய வாய்க்கா தகராறு நடந்துச்சுன்னு பார்த்துருந்தோம். அதோட நீட்சியாக ஒருவேளை இந்த விவகாரம் அமைய வாய்ப்பு இருக்கிறதாவும் பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த வலு சேரப்போகுது அப்படின்றதான் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட பதில் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கீங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.